16 பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தாயார் செயின் எங்கன்னு கேட்கும்போது அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. முடிவு அப்போது அவர்கள் சம்பவத்தை சொல்கின்றார்கள். 16 அன்று இரவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் அந்த குற்றம் இழைத்தவர்களை மீது நடவடிக்கை எடுத்து நான் முடிச்சிருந்தேன் அப்புறம் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க 17 அரசு அவங்க அவங்கள தாக்குதலாட்டு மருத்துவமனையில் ஒரு 2 பேர், அதாவது பிரேம்குமார் ரதிமதன் 2 பேரும் அரசு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க. அதே போல கௌதம்னு ஒரு பையன் அருண் மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க. அவரு நம்முடைய கொரட்டூர் பொள்ளாச்சியில் கொரட்டூர் காவல் நிலையத்திலிருந்து SSI போய் அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க. அப்போது அது தெரிகிறது. அதன்பின் 19 நம்முடைய திருநாவுக்கரசு என்பவர் KMCH மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க. இல்ல நான் சொல்லணும், நான் பேசல, நான் நடந்த அந்த தீர்ப்பில் தங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும். ஆனால் அருள் கூர்ந்து அவர் தீர்ப்பு முடிச்சோன்னு சொல்லுங்க சார், நீங்க சொல்றதுக்கு உரிமை உண்டு. அவர் தீர்ப்பு வரைக்கும் எழுந்து சொல்லுங்க. வேணாம் முடிவா வேணாம் போனா நீங்க 19 தானே வந்திருக்கேன். 19 தானே வந்திருக்கேன். 19 இல்ல 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 நீங்க கொடுத்த ஆதாரங்களை நான் பார்த்து இரண்டையும் பார்த்தேன். நான் சொல்ற தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான், அவ்வளவுதான் தீர்ப்பு. இல்ல நீங்க பேசக்கே விட முடியீங்க. அப்ப நான் இல்ல ஆதாரம் கொடுத்திருக்கீங்கன்னா 19 பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்கிறார், புகார் மனு கொடுக்கின்றார். அந்த புகார் மனுவை டிஎஸ்பி பாருங்கன்னு சொல்றாங்க. அவர் 19 டிஎஸ்பி 22 தான் பார்க்க முடியுது. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க பொள்ளாச்சி ஈஸ்டுக்கு. அதுக்கப்புறம் தான் 24 அந்த பெண்ணிடம், பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு FIR பதிவு பண்ணிருக்கு. அதான் உண்மையை தவிர அதுல வேற எந்த இதுவும் இல்லை. ஆகவே நீங்க என்னுடைய அறையில இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். அதோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம். நடந்த உண்மை இவ்வளவுதான். அரசினர் தீர்மானம் மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள் எல்லா விளக்கத்தையும் சொன்னா நல்லா ஒருதலை பட்சம் இல்ல. பேரவை விதி 21 கீழ் பேரவை மீண்டும் கூடுநாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவை முன்னர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம். சட்டசபை இன்று கூடியதும் பொள்ளாச்சி சம்பவத்தில் முதலமைச்சர் சொன்னது உண்மை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். தாமதமாக FIR பதிவு செய்யப்பட்டது என முதலமைச்சர் கூறியது உண்மை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்து பேரவையை ஒத்திவைத்து தற்பொழுது கூறியிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு. பொள்ளாச்சி சம்பவத்தில் முதலமைச்சர் சொன்னது உண்மை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். தாமதமாக FIR பதிவு செய்யப்பட்டது என முதலமைச்சர் கூறியது உண்மை என்றும் தற்பொழுது சட்டசபை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாகவும் சபாநாயகர் அப்பாவு கூறினார். நேரலையில் பார்த்தோம்.
பொள்ளாச்சி விவகாரம் குறித்த ஆதாரங்களை தமிழக முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் இருதரப்பினரும் சபாநாயகர் அப்பாவுவிடம் வழங்கினர். பொள்ளாச்சி சம்பவத்தில் முதலமைச்சர் சொன்னது உண்மை என சபாநாயகர் அப்பாவு தற்பொழுது பேரவையில் உரை நிகழ்த்தினார். மேலும் தாமதமாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது எனவும் அவர் கூறியது உண்மை என்றும் சபாநாயகர் கூறி அவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செலினா. செலினா, இது குறித்தான விவரங்கள். நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உரையாற்றும் போது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக உரையாற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் என்பது 3 பேரால் குழு என்பது போடப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக பேசினால் பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பாக பேசுவேன் என்று கருத்து தெரிவித்திருந்தார். மேலும் பொள்ளாச்சி விவகாரத்தில் 12 நாட்கள் கழித்துதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கான ஆதாரத்தை நான் பேரவையில் சமர்ப்பிக்கிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கு நீங்கள் தயாரா என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இன்று அதிமுக தரப்பிலும் அதே போல முதலமைச்சர் தரப்பிலும் 2 பேர் தரப்பிலுமே சபாநாயகரிடம் ஆதாரம் என்பது வழங்கப்பட்டதாகவும் இந்த ஆதாரத்தில் குறிப்பாக முதலமைச்சர் கூறியது உண்மை என்று ஆதாரத்தில் இருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தற்பொழுது சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் நேற்று பொள்ளாச்சி விவகாரம் குறித்து ஆதாரம் வழங்குவதாக தெரிவித்திருந்த நிலையில் 2 தரப்பு ஆதாரமும் தன்னிடம் வழங்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் சொன்னதில் அப்படியே உண்மை இருந்ததையும் குறிப்பிட்டு தற்பொழுது சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினரும் கோஷம் எழுப்பினார்கள். 2 தரப்பு ஆதாரங்களும் வழங்கப்பட்டதாகவும் 2 தரப்பு ஆதாரங்களையும் பார்த்துவிட்டுதான் கருத்துக்களை தெரிவிப்பதாகவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் 19ஆம் தேதி புகார் கொடுத்ததாகவும் 24ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் கையெழுத்து அவர் கையெழுத்தில் எஃப்ஐஆர் பதிவானது என்றும் தற்பொழுது சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். தாமதமாக தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது என்பது உண்மை என்பது வெளியாகி இருப்பதாகவும் சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவையில் அறிவித்தார். இதற்கு அதிமுகவிற்கும் எதிர்த்திருந்தார்கள். இதனையும் தாண்டி தற்பொழுது சட்டப்பேரவை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. மீண்டும் சட்டப்பேரவை எப்போது கூடும் என்று குறிப்பிடாமல் சட்டப்பேரவை ஒத்திவைக்கக்கூடிய தீர்மானம் என்பது அவை முன்னவர் கொண்டு வந்து அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சட்டப்பேரவை எப்போது தொடங்கும் என்ற தேதி குறிப்பிடாமல் சட்டப்பேரவை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செலினா.